ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவள் அங்கே அவங்க அப்பாவை தான் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே அவரோட உயிரை பெருசாக எடுக்காமல் மற்ற எல்லாத்தையுமே அங்கே காப்பாற்றிருக்காரு போல். வந்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் இறந்து போனதுமே அவர் ரொம்ப கவலையாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அவர் காப்பாற்றிருக்காரு. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க. சாங், நீ தான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும், நீ என்னோட வீட்டு மருமகள் ஆவாமான்னு சொல்லிட்டு அவளை அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே வந்துட்டு ஒத்துருக்காங்க. ஆனால் அவனுக்கு வந்துட்டு அது சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். நான் வந்துட்டு மேரேஜ் என்னமோ உன்னை பண்ணிக்கிட்டேன், அதுக்கு ஆனால் குழந்தையுமே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டே அவனுக்கு கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்குறா. பட் அவன் நான் வந்துட்டு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் வை அப்படின்றதா சொன்னதுமே அங்கே அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் அவன் ஆள் வரவே இல்லைன்னா அவன் அங்கவே தூங்க ஆரம்பித்ததுமே சாங்குமே உள்ளே என்ட்ராயிடுறான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதுமே இன்றைக்கி வந்துட்டு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டா. நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்ல வரா. பட் அதுக்குள்ளே அவன் பார்த்தா நம்ம 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவன் எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், அவன் திரும்ப வந்துட்டான்னு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. மேரேஜ் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு அவன் சொல்லியிருந்திருக்கான், நான் எம்மியை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவள் திரும்ப என்னைக்கு வர்றாளோ அன்றைக்கே நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு. ஸோ அந்த நாளுமே வந்துருச்சுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. இவங்க ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டா. நான் வந்துட்டு 3 இயர்ஸாக அவன் கூட சேர்ந்திருந்தேன், கொஞ்சமாச்சும் என் மேலே லவ் வந்திருக்கும்னு ஆசைப்பட்டேன், பட் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அங்கே யாங் கால் பண்ணிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ அனௌன்ஸ்மெண்ட்டை மாற்றி அறிவிப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் எதுவுமே பண்ணலையே, நான் கம்பெனிக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கே விழுந்தடிச்சு போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த மேனேஜர்கிட்ட யாரை கேட்டு நீ வந்துட்டு மாற்றணும்னு சொன்னதும் உன்னை கேட்டு நான் மாற்றணுமா, நீ வந்துட்டு இந்த குடும்பத்தில் யார், 4 ஃபேமிலி உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு உன்னை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது, இந்த ஃபேமிலி வந்துட்டு கூடிய சீக்கிரம் உன்னை வெளியுமே தூக்கி போட்டுருவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே நான் கேட்க முடியும், மாற்றினதெல்லாம் ஓதான் கேளுன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன வாய்க்கு வந்தபடி திமிரா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே என்ன தைரியம் தான் நீ என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வந்ததுமே உன்னை நான் கேட்டுட்டு வேற அடிக்கணுமான்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். இப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நீ ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே என்னது சாரி கேட்கணுமா, நான் என்ன தப்பு பண்ணேன் சாரி கேட்க, பண்ண தப்பு நீ தான், யாரை கேட்டு நீ அனௌன்ஸ்மெண்ட்டை மாற்றணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அந்த எம்மி பார்த்தா அங்கே வந்துட்டு உள்ள அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்கா. அவளை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிருச்சு, இவளோட பேச்சை கேட்டு தான் ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்ததுமே இவங்க வந்துட்டு ஃபேமஸான ஸ்டார் ஆச்சே, இவங்க வந்துட்டு அப்போ திரும்ப வந்துட்டாங்கடா, அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் தான் வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே மாற்றினேன், இது மூலமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கிடைக்கும், நான் இன்னைக்கு திரும்ப வந்திருக்கேன், பார்ட்டியுமே வைக்க போகிறேன், நீங்களுமே வரணும்னு சொன்னதும் என்னால் அதுக்கெலாம் வர முடியாதுன்னு சொன்னதுமே அவன் கோவப்படுறான். பட் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை, ஒப்பாட்டு அங்கேருந்து போயிடுறா. என்னப்பா உன்னோட ஒய்ஃப் நான் திரும்ப ரிட்டன் வந்ததில் கோவமாக இருக்காங்களான்னு சொன்னதும் அவள் அப்படிலாம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். பிறகு வெளியே வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை நீ ஏங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணு, நான் அவங்க கூட சேர்ந்து திரும்ப இன்னொரு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க வந்து நான் முயற்சி பண்ணுறேன் மேடம்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணிவிட்டு எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அந்த ஏமே ஆளுங்களை எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. உன் கூட சேர்ந்து கம்பெனி எந்த ஒரு கொலாபரேஷனுமே பண்ணாதுன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன விளையாட்டாக இருக்கா, நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி கோவமாயிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கா, அவங்க கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, உனக்கு தெரியுமா, இதனால் நான் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமான்னு சொல்லுமே. நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க லாயர்ஸ் என்ன வந்துட்டு சும்மா சாதாரணமானவங்களா, அவள் வந்துட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் இருக்காங்க, நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. அவன் சாங்மே வர்றான். இன்னைக்கு வந்து பார்ட்டி என்னோட தரப்பில் யார் என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போனதும் ஹீரோயினுக்கு கவலை ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேமில் எல்லாமான்னு சொல்லிட்டு பாட்டில் சுற்றி விடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட சைடில் தான் திரும்பி நிற்கிது. என்னப்பா உனக்கு இதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா, அவங்க எப்படி வந்துட்டு சைஸ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் 2.5 சென்டிமீட்டர் அப்படின்றத அவள் சொல்கிறா. உண்மையாக அவள் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் உண்மையாக தான் சொல்கிறேன், நம்மளாட்டி போ அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அந்த மேனேஜர் பாதையை மறைச்சிட்டு திமுறா நின்றதுமே ஹீரோயின் இப்போ விலகுறியா இல்லைனா ஏதாச்சும் பண்ணணுமான்னு சொன்னதும் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கா. அவ்வளோதான் கோவமாயிட்டு அங்கே ஒயின் பாட்டில் எடுத்து தூக்கி போட்டு உடைச்சதுமே அவளுக்கு ரொம்ப கை காலில் நடுங்கி போயிடுது. ஏன்னா இவளை பற்றி தான் தெரியுமே, கோவம் வந்துச்சு நான் மண்டையை கூட உடைச்சிருவான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே விளைவிக்கிறா, ஏன் நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறதில்ல, யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து போகிறா.
நைட் போல் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அவன் ஆல்ரெடி அங்கே டைவர்ஸ் பேப்பர் வச்சுருக்கான், அவளுக்கு 20 மில்லியன் கொடுக்குறத பற்றி அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த எம்ஏ வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அவன் ஆசைப்பட்டுருக்கானா, சரி இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே டைவர்ஸ் பேப்பரில் அங்கே சைன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டுருக்கா. இதில் இருக்க அந்த வெட்டிங் ரிங்கையுமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது எதுக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே கழட்டி அவங்க வச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் சார் இப்போ ரூம் மீட்டிங்கில் இருக்காரு, உங்களுக்கு என்ன ஏதாச்சும் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்கிறா. பிறகு அவங்க போய் காஃபி ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்பயுமே அப்போ அந்த ஏமி அங்கே வந்துடுறா. ஏமி வந்துட்டு, நேற்று நைட்டு ஃபுல்லாக உன் ஹஸ்பண்ட் என்னை தூங்கவே விடல தெரியுமா, ரொம்ப பாடாப்படுத்திட்டான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பற்றி எதுவுமே பெருசாக தோணலை. எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காத, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டேவும் ஆக்டிங்கை விட்டு பேசாமல் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சுன்னா நீ உண்மையிலே வந்துட்டு ஸ்பீடாக முன்னுக்கு வந்துடுவேன்னு சொன்னதுமே, எப்படி ஒன்றை மாதிரியான்னு செட்டு அவள் கேட்குறா. ஒன்று வந்துட்டு அவன் ஆசைப்படலாம் மேரேஜ் பண்ணலன்னு சொன்னதும், யார் சொன்னது ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு, நான் மேரேஜும் ஆசைப்பட்டு பண்ணிக்க கிடையாது, அவனும் என்னை பண்ணிக்க கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அவன் தன்னோட வெர்ஜினை வந்துட்டு இழந்தான், என் கூட யார் வந்துட்டு ஒன்றா இருக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறா. எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காதப்பா அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே இருந்துட்டு போட்டு, இப்போ என்ன ஒரு ஆம்பளை எப்படி கூட இருந்தால் சும்மா இருப்பான், அதனால தான் அப்படி பண்ணியிருப்பான். ரெண்டாவது உன்னோட ஆனிவர்சரி வந்துட்டு இன்னும் வந்து ஒரு 3 டேஸில் வரப்போகுதுல, பட் வந்துட்டு எப்பயுமே அவன் உன்னோட ஆனிவர்சரி அப்போ உன் கூட சேர்ந்து இல்லாமல் வந்துடுவானே, ஏன்னு சொல்லிட்டு நீ கேட்டியா, பிஸ்னஸ் ட்ரிப்காக எதுக்காக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு அவன் என்னோட பர்த்டே அப்போ தான் அவன் என்ன தான் மீட் பண்ண வரான்னு சொன்னதுமே ஹீரோயின் எப்பயுமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போ எப்பயுமே பிஸ்னஸ் ட்ரிப் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்திருக்கான். ஸோ நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பாவோட சாவு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே அவன் வர்றதை பார்த்துட்டு அவளாவே விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு, நான் இங்கே வந்தது தப்பு தான் ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும், என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, உன்னோட ஒய்ஃப் வந்து மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் சிரிச்சிட்டே, நான் உன்ட்ட ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீ நம்ப போறியா, அப்புறம் எதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் இங்கே டைரக்டராக இருக்காங்க, அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னதும், நாளைக்கு நீ வந்துட்டு இங்கே டைரக்டராகவுமே இருக்க தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறா. அவளோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த மேனேஜர் பார்த்தையில ஓ லெவலை இதுக்குள்ளே இருந்துட்டு நீ எவ்வளோ பேசுனேன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சிட்டே, ஏ லெவல் வந்துட்டு என்னம்மா, இப்போ நான் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் எப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், உங்கள் நிலைமை என்னாக போகுது பாரு, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கோ, இது எல்லாமே உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்ததுமே எனக்கு கிண்டலா பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அப்போ நீ உன்னோட ஒய்ஃப்டை இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே அவள் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கா, நீ இன்னுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவங்க உன்னோட ஒய்ஃப் இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டிலேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு விழுந்துடுச்சு. அவன் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். பார்த்தா அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க, எல்லாம் பிளான் போல் நம்ம ஹீரோயினுமே அதேமாதிரி போய் சொல்லி வர வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதம்மா, நீ வந்துட்டு எப்பயுமே என்னோட வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு இவங்க கிட்ட எப்படா சொல்கிறதுன்னு. அப்போ அங்கே அவளுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சதுமே வேமாவை அவங்க வாஷ்ரூம் போடிட்டு இருக்கா. கரெக்டாக பார்த்தா அப்போ அங்கே நம்ம சாங்மே வந்துடுறான். அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு அவள் ஸ்டாப் ஆகிடுறா. என்னம்மா நீ எது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும், டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை ஆண்டி உட முடியலன்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து இவளை இருக்க வச்சு நான் பேபி பெற்றுக்கு வைக்கலான்னு ஐடியா பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா, நீ வந்துட்டு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி, நீ கூட சேர்ந்து ஒரு ஹஸ்பண்ட் என்ன முறையில் அந்த பொண்ணு கூட இருக்க வேணாமா, நான் அதுக்காக தான் வர வச்சுருக்கேன். ரெண்டாவது அவர் நம்ம குடும்பத்தவே வந்துட்டு சேவ் பண்ணி அவரோட லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் கோமாய் போயிட்டு, 3 வருஷமாக நீங்கள் தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் இதுக்கப்புறம் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ஹார்ட்டில் அங்கே பெயினாக ஆரம்பிச்சிருது. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னதும், டாக்டர் எல்லாம் கூப்பிட வேணாம், நான் இப்படியே சேர்த்தா சாவுறேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே சரி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். பிறகு அங்கே ரூமில் இருக்கும்போது நம்ம 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆன பிறகு நம்ம இந்த மாதிரி இந்த ரூமில் ஒரே தான் இருக்கக்கூடாது, நான் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது, நீ வாட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காது, அவங்களுக்கு ஆல்ரெடி முடியாமல் இருக்கா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஏமி அங்கே வந்துட்டு கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணதுமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவரு கூட சேர்ந்து கேட்டதும், நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நீ அவன்ட்டு கேளு, அவன் இப்போ குளிக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணதுமே அங்கே அவன் வந்துட்டு எதுக்காக நீ ஃபோன் எடுத்த, ஏமி வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அதுக்கு காரணமே நீ
நீ தான், நீ என்னோட லைஃப்பில் வராமல் இருந்தேன்னா இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்லும்போது உன்னை யார் என் லைஃப்பில் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ பார்த்தா அவனுக்கு திடீர்னு அங்கே மயக்கம் எல்லாமே வர ஆரம்பிச்சதுமே புரிஞ்சுக்குது அவங்க அம்மா தான் வந்துட்டு அந்த ரூமில் ஏதோ வந்துட்டு ட்ரக் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க 2 பேருமே ஒன்றா இருக்கணுன்றதுக்காக. ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்குறான். பட் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த டயத்தில் இது பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டா. ஒயின் பாட்டில் அங்கே கீழே தள்ளி விட்டு எப்படியோ வந்துட்டு அவனுமே மயக்கமாயிடுறான். அவங்க வெளியே இருந்து அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா 2 பேத்துக்குமே முழிப்பு வந்துடுது. அவன் கையில் அவங்க 2 பேருக்குமே முழிப்பு வந்துடுது. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது அவனுக்கு, இப்படி ஏமி வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ டைம் வந்துட்டு நீ கொஞ்சம் எடுத்து கண்டிப்பாக நம்ம டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம்னு சொன்னது அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனால் கதவு லாக் ஆகிருக்கு. கோமாயிட்டங்க, கதவே வந்து உடச்சிட்டங்க போயிட்டுருக்கான். அவன் ஏமிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், ஆனால் அம்மா வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்பயுமே உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரெடியாகி கீழே வரும்போது அவங்க அம்மா என்னம்மா காலையில் இவ்வளோ டென்ஷனாக போயிட்டுருக்கான், கம்பெனியில் ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் என்னத்தை நான் சொல்லுவேன், அவனுக்கு ஏமியை தவிர எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ சரி ஓகே, நீ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன், நான் வந்துட்டு அவனுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன், போய் நீ கொடுத்துரு, உங்களுக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலுமே சார்ட் அவுட் ஆயிரும்னு சொன்னதும் நான் இவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன், என்னை கம்பெனி விட்டுமே ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ நீ வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஆக்சிடெண்ட்டை பற்றி ஆசைப்பட்டியில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உனக்கு எல்லாமே சொல்கிறேன், நீ என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வந்தா என்ன இந்த உங்களை தான் வந்துட்டு ஆஃபீஸை விட்டு தூக்கிட்டாங்களே, என்னங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவன் பார்த்தாங்க மேனேஜர்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கான், இதெல்லாத்தையுமே நீ தானே ஹேண்டில் பண்ண, எப்படி வந்துட்டு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சு அப்படின்ற சொன்னதுமே டைரக்டர் வந்துட்டு தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் டைரக்டரை வந்துட்டு மாற்றிட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே அவள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு அவங்க மேலே மாயாஜாலம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த ஏமியுமே அவள் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தா நான் இப்படி சூசைட் அட்டமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நடிச்சிட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு என்ன விஷயம் இங்கே வந்திருக்கன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிடுச்சு, என் மருமகிட்ட கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்ற சொல்லிட்டு கோவமானதுமே அந்த மேனேஜர் கோவமாயிட்டு, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு யார் இங்கே உள்ளே வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டுருக்கீங்க, ரெண்டாவது நீ தானே சொல்லி அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு என்னோட மருமகிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு சொன்னதுமே பார்த்தியா இந்த ஓல்ட் லேடி வேற நீ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ண, உங்கள் மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க வந்ததுமே அப்போ எவ்வளோ தைரியம் தான் ஏன் மருமக மேலே கையை வைப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதும் ஓ மருமகளா அப்போ உன் மகன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் மகனா அந்த உட்காந்துருக்கான் பார்த்தேன் உன் பிரசிடென்ட் அவன் தான் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ கடவுளை இவ்வளோ அந்த வீட்டில் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க தானே நினச்சேன், பட் வந்துட்டு இவரோட பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு புரியுது. அப்போ அங்கே அவனுமே கோவமாய் போயிட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசிகிட்டு இருப்ப, உன்னை ஜாப்பை விட்டு நான் ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வேலையை விட்டு தூக்கிடுறான். அப்போ அவங்க அம்மா கோவமாயிட்டு உன் கூட சேர்ந்து எத்தனை லேடி வேணாலும் சுற்றிட்டு இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவங்க எல்லாமே மிஸ்ட்ரஸாக இருக்க மட்டும்தான் லைக்கு, என்னோட மருமகளாக கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என் மருமகனா எப்பயுமே இவன் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே கஷ்டமாயிட்டு இருக்கு, இவங்ககிட்ட நான் எப்படி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அங்கே அந்த எம்மி ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா அவங்க அசிஸ்டண்ட்டை, அவளையுமே கார் ஆக்சிடெண்ட்டில் போட்டு தள்ளியிருந்தால் தான் நிம்மதியாக இருந்திருக்கலாம், பெரிய தொல்லையாக இருக்குது இவளோட அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் உங்கள் பக்கம் இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராவுமே பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி வந்துட்டு நல்லா அப்போங்க நம்ம சாங்கோட அம்மா நான் இன்றைக்கி கரெக்டாக தானே பண்ணேன்னு சொன்னதும் ஆமாம் ஆண்டின்னு சொல்கிறா. சரி ஓகே இந்த மூவி டிக்கெட் நீ இதை வச்சுக்கோ, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து மூவி பார்க்க போங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வேணான்னு சொன்னாலுமே பிடிங்கன்னு சொன்னதுமே ஆண்டி நீங்கள் எங்கள் அப்பாவை பற்றி சொன்னீங்களே ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. பிறகு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க வரும்போது தலையில் ஏதோ பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்கம்மா, கார் எடுத்துகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா இவங்களை யார் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் உள்ளே வந்துட்டு பாருங்கள் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே போகிறா. பார்த்தா அந்த எம்மியும் அவங்க அசிஸ்டன்ட்மே சேர்ந்து அங்கே ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ரொம்ப வந்துட்டு ரூடாக பிஹேவ் பண்ணிவிட்டு அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் எப்பயுமே நடந்தது கிடையாது, ஷூட்டிங்க்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்காமல் இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் அங்கே இருந்து போயிடுறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே ஃபஸ்ட்டு நீ யார் இதிலெல்லாம் தலையிடுறதுக்கு, ஒன்று இந்த ஜாப்பை விட்டே தூக்கியாச்சின்னு சொன்னதும் பட் இந்த கம்பெனியோட ஹெட் இப்போயுமே நான் தான், எனக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸுமே இருக்குது இங்கே வந்துட்டு பேசுகிறதுக்கு அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு திமுறா அந்த அசிஸ்டன்ட்மே பேசுகிறான். அவளுமே அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோவரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு உடனே தன்னை
தன்னைத்தானே அடிச்சுட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுற, நான் இருக்கேன்ல உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்ணதை சேர்ந்து ஒன்று வைக்கிறா. அப்போங்க நம்ம ஸ்ட்ராங் வந்துட்டு நீ இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதும், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நீ ஏதாச்சும் சொன்னாலும் நம்ப போறியா, நான் வந்துட்டு எப்பயுமே அவளை ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நினச்சேன், அவளா இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், என்னது சிஸ்டர் மாதிரி நீ நினச்சியான்னு சொன்னதும், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் நீ வந்துட்டு பேசாமல் சிசிடிவி கேமரான்னு ஒன்று இருக்குது அதை செக் பண்ணி பாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அசிங்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோவே ஃபஸ்ட்டு மேக்கப்பை மாற்றிக்குவா, அதுக்கப்புறம் கேமரா அவனை ஒர்க் பண்ண விடாமல் இங்கேருந்து அனுப்பி விடுவா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் அரைஞ்சா என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே சொல்கிறாங்க, சார் இவங்க தான் வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே பண்ணுது, கேமராமேனுமே இவங்களால தான் வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னதும் கேட்டுட்டாங்க. அவனுக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னதும் அவள் என்னை அடிச்சிட்டா, என் கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஏமி அங்கே ட்ராமா பண்ணுறா. ஸோ அங்கே வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அசிஸ்டண்ட்டை நீ எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவள் செய்ய காமிச்சிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வந்தால் அங்கே 2 கப்புள்ஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கின அன்னைக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கா. பட் அவள் எங்கள் அம்மாவனால தான் மேரேஜ் ஆகிருக்கேன், உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்கான். பட் வந்துட்டு உங்களை நான் எப்படியாச்சும் லவ் பண்ண வச்சிருவேன்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு இல்லையா, அதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அந்த மூவி டிக்கெட் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கிழிச்சு எரிஞ்சுவிடா. இந்த ஏமியை பார்த்தாங்க ட்ராமா பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குப்பா, இப்படிலாம் அவள் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவன் மெடிசன் போட்டுட்ருக்கான். நீங்கள் எப்போ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கான். அவள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாலே, முந்தி மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஒருவேளை அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஓவர் திங்கிங் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துடுது, இப்படி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுமே வந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு டியான் தான் அவங்கள அடிச்சிருக்காங்க, பட் வந்துட்டு நல்லாவே தெரியுது அதை யாரோ எடிட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே இதை பற்றி சீக்கிரட்டாக நீ வந்து விசாரி அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நம்ம டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, இந்த சின்ன விஷயத்துக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு என்ன பேசினேன் இல்லையே, நீ வந்துட்டு அவளுக்காக என்ன பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ தானே டைவர்ஸ் வந்துட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்ட, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. ஃபோனை கூட கட் பண்ணுறதுக்கு இவள் பழகிட்டாளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, ஃபோனை தூக்கி போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்து டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஆளை காணோம். அவன் கால் பண்ணிட்டு எங்கே இருக்க நீ, நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறதுன்னு சொன்னதும், நான் ஆஃபீஸில் இருக்கேன், மீட்டிங்கில் இருக்கேன், எனக்கு இப்போ டைம் இல்லைன்னு சொன்னதுமே கோவம் ஆகிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போனால் ஆல்ரெடி அவன் வந்துட்டு மீட்டிங்கில் தான் இருக்கான். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அவள் கடைசியில் தூங்கவே ஆரம்பிச்சிடுறா. இப்போ எதுக்காக இவங்க இங்கே தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம அங்கே வரா ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஸ்கூல் டைமில் வந்துட்டு சில விஷயங்கள் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் முந்தி மாதிரி கிடையாது, இந்த பொண்ணு சேஞ்ச் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஹீரோயின் முடிச்சுட்டு எதுக்காக வந்துட்டு நீ இப்போ பண்ணிட்டுருக்க இந்த மாதிரி, நீ கிளம்பி வா என் கூட டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொன்னதும், இப்போ எனக்கு டைம்லாம் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே உள்ளே பார்த்தா அங்கே அந்த ஏமி அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைல்ஸை தேடிட்டு இருக்கா போல். அந்த ஃபைலுமே இங்கே கிடைச்சதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்க்கும்போது, நான் வந்து தனியாக நீ படித்து பார்த்தியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் என்னன்னு சொல்லிட்டு அங்கே படித்து பார்க்குறா. பார்த்தா டைவர்ஸ் ஆன பிறகு 2 பேருமே தனியாக இருக்க முடியாது, சேர்ந்து தான் இருக்கணும், உடனே டைவர்ஸ்லாம் வந்துட்டு வாங்க முடியாது, 2 months ஆச்சு டைம் வேணும் அப்படின்ற சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ டைவர்ஸ் வந்துட்டு பண்ணுறதுல என்ன பிரயோஜனம், ஒரே வீட்டில் இருக்கணும், நான் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சைட் அவள் கோவப்பட்டதுமே, என்னோட பேரண்ட்ஸ் இப்போ முடியாமல் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி நான் ரொம்ப உட முடியாமாக்க விரும்பலை, அதனால தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அப்போ நீ ஏமியை வந்துட்டு எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்றத சொல்கிறா. அதை பற்றி நீ கவலைப்படாத, இதில் வந்துட்டு நீ சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதுமே, நான் வந்து உன்ட்ட டைவர்ஸை கேட்கலையே, டைவர்ஸ் பண்ணணும்னு யார் ஆசைப்பட்டது, நீ தானே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகும்போது, அப்போ அங்கே ஏமியை பார்த்துட்டு எப்பயுமே வந்துட்டு எதையுமே நேரடியாக உன்னால் பண்ண முடியாதா, எல்லா வேலையுமே திருடுத்தனமாக தானே பண்ணுவேன் அப்படின்ற செட்டவை போகிறா. அப்போ அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே அவள் மறைச்சி வச்சுட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கா. நீ எதுக்காக உள்ளே வந்தேன்னு சொல்லி கேட்டதுமே, நான் வந்துட்டு இங்கே இல்லைனா இப்போ 2 பேருமே பேசிக்கிட்டது எப்படி நான் கேட்டிருக்க முடியும், நீ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸை கொடுக்க விரும்பாமல் தான் இருந்துட்டுருக்கியா, அப்போ நீ வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு காமிச்சிருக்காரு, மேடம் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலை, இந்த ஏமி வந்துட்டு எவ்வளோ நல்லவன் காமிச்சிக்கிறாளோ அந்தளவுக்கு நல்லது கிடையாது, இவ தான் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எல்லா தப்புமே பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே, அதை பார்த்துட்டு அவனுக்குமே இங்கே
ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ வந்துட்டு அவள் அப்ராடில் இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு விசாரிங்கன்னு சொல்லியிருந்திருக்கான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட சமாதியில் போய் அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சுட்டு, அப்பா நான் 3 இயர்ஸாக அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவனுமே என்னை லவ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்துட்டு அவனுக்கு என்னை விட வேறு ஒருத்தவங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்காங்கன்றப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்க விரும்பலை. என்னோட பேபியோட சேர்த்து நான் சந்தோஷமாக வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு ஆசைப்படுறேன்ப்பா இருக்கணும்னு அவ சொல்கிறா. பிறகு அங்கேருந்து போகும்போது சில நியூஸ் எல்லாமே திரும்ப ஹீரோயினை பற்றி தப்பாக அங்கே பரப்பி விட்ருக்கா அந்த ஏமி தான். அப்போ அவளோட ஃபேன்ஸ் அங்கே வந்துட்டு இதுக்கெல்லாமே காரணம் இவ தான், இவளை வந்துட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு குப்பையில் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அங்கே ஒரு கார்மே இடிக்க வர மாதிரி வந்ததும் வேமா வந்துட்டு ஹீரோவோட அம்மா தான் அங்கே காப்பாற்றிடுறாங்க. உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்க, நீ வான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் வந்துட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை செக் பண்ண வைக்கவான்னு சொன்னதுமே ஐயோ அவங்க வந்துட்டு செக் பண்ணால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறா. அப்போ அவன் அங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோமாயிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணமே நீதான்டா அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு எல்லாத்தையுமே டிலீட் பண்ண சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் நைட் அங்கே ரூமில் இருந்தால் அவன் வந்துட்டு நான் எல்லா நியூஸையுமே டிலீட் பண்ண வச்சுட்டேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேச மாட்டான். நீ இப்போ எனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னதும் ஓ தேங்க்யூ சொல்லணுமா, எப்படி வந்துட்டு இத்தனை வருஷமாக என்னோட ஃபோட்டோவை போட்டு நான் தான் வந்துட்டு உங்களுக்கு நடுவில் வந்துட்டுருக்கேன், நான் தான் வந்து உன்னோட மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க, அதை எல்லாத்தையும் நீ ஒரே நாளில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவியா? ரெண்டாவது இல்லை அந்த ஏமி தான் வந்துட்டு மிஸ்ட்ரஸ், இவன் என்னோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு நீ வெளியே சொல்லுவியா? இல்லை அவளுக்காக வந்துட்டு என்னை வந்து டைவர்ஸ் நீ பண்ணிட்டேன்றதை போய் சொல்லுவியா? எதுவும் முடியாதுல்ல, அப்புறம் என்ன பேச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவங்கேருந்து போகும்போது அவன் கையை பிடிச்சிக்கிறான். நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும் தான் நீ சொன்ன 2 மந்த்ஸ்க்கு, பட் ஒரே பெட்டில் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவனுக்கு இன்னுமே கோவமாயிட்டுருக்கு. இந்த ஏமியை பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. நான் இவ்வளோ ட்ரை பண்ணி எல்லா நியூஸுமே பரப்படா ஒன்றுமே இல்லை, எல்லாமே டிலீட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவங்க நைட்டு ஃபுல்லாக ஹீரோவுக்கு அவங்க தூக்கமே வர மாட்டுது. ஹீரோயின் கூட இருந்த சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் நம்ம இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டா. அவன் பாட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு காதில் வாங்காமல் போயிட்டுருக்கான். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொன்னதும் என்னோட ஃப்ரெண்டை நான் போய் பார்க்கணும், நீ என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணணும்னு சொன்னதுமே எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற சைட்டு அங்கே போயிடுறான். தெரியும் கோர்ட்டுக்கு தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மாவே சரியான பைத்தியம், நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண வைக்கிறேம்மா அங்கே டிரைவர்கிட்ட சொல்லின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அவனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் பிக் பண்ண மாட்டான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே இப்படி வந்துட்டு கோர்ட் வந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் வந்துட்டு 4 ஹவர்ஸில் க்ளோஸ் ஆயிரும்னு சொன்னதும் அதுக்கப்புறம் காலை பிக்கப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த எம்ஏ பார்த்தா அங்கே பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுட்டு அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்களே, இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோயினுமே உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கா. அவங்க வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்ருக்கவுமே உண்மையிலேயே 2 பேருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க, மேரேஜ் பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராவுமே ஜால்ரா அடித்ததுமே அதுக்கு ஃபஸ்ட்டு டைவர்ஸ் ஆகணும், அது முடிக்க நீ வெயிட்டிங் பண்ணணும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்கே அசிங்கம் பண்ணி விட்டுறா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இது வந்துட்டு என்னோட ட்ரெஸ், நான் தான் டிசைன் பண்ணேன், இதை வந்துட்டு என்ன பண்ணணும் நான் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும், யார் போடணும்னு, நீ கிடையாது அப்படின்றத சொன்னதும் இந்த டைம் பார்த்தா அங்கே நம்ம சாங் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான். ஆல்ரெடி அசிஸ்டன்ட்மே சொல்லியிருக்காரு அவங்கள பற்றி எதுவுமே நியூஸ் வந்து அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிடைக்க மாட்டுது பாஸ், நான் வந்துட்டு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு அவங்க நல்ல பொண்ணு மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவனுக்குமே அவன் மேலே சில டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வேணுக்குனே அவன் மேலே அங்கே வந்துட்டு அந்த லைட்லாமே விழுக வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே ஜியாங்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு வேமா காப்பாற்றிடுறான். அவன் அங்கே பார்த்துட்டு நீ எப்போ இங்கே வந்து அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அங்கே வந்துட்டு அந்த லைட்லாமே தூக்கி வச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு நெயில் கிடக்கு. வேமா வந்துட்டு அந்த ஏமியோட கையை பிடிச்சி பார்க்குறா. பார்த்தா அவள் கையில் அப்படியே தான் இருக்குது, கையிலேருந்து தான் விழுந்திருக்கு. அப்போ நீ தான் வந்துட்டு இதை பிளான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் நாங்கள் எதுவும் பண்ணலைன்னு சொல்லும்போது நான் போலீஸ்கிட்ட கால் பண்ணுறேன், அவங்களே வந்துட்டு விசாரிக்கட்டும்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ஃபோனை அவள் தட்டி விட்டா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு ஏன்பா நம்ப போகிற, நாங்கள் சொல்கிறத என்னை வந்துட்டு பிளான் பண்ணி ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வந்துட்டு அங்கே வீடியோவுமே காமிக்கிறாங்க. பார்த்தா ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவள் வந்தால் எப்படி மேலே தள்ளி விடணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் கூட்டு கலவணித்தனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அங்கே
ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன வேலை இதெல்லாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஜியாங்குமே கோவமாயிட்டு நான் போலீஸ் ஸ்டெப்பை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போனதும் அவள் வேமா வந்துட்டு அங்கே ஃபோனை தட்டி விட்டா. இதனால் என்னோட லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறா. ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டா. அவன் எதுவுமே பேச மாட்டான். நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு பேசாமல் அன்னைக்கு அந்த பசங்க கையால் செத்துருக்கலான்னு சொல்லும்போது அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணும்போது இவன் தான் போய் காப்பாற்றிருக்கான் போல. அதை பற்றி தான் பேசிட்டு எமோஷனலாக ஆக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் கையில் அடிபட்டுருக்கவுமே நான் பேசாமல் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அப்போ அங்கே அவள் வந்துட்டு உடனே ட்ராமா பண்ணுறா. உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை, நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஹேர் பின் எடுத்து அங்கே குத்திட்டு சாகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதும் நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் போதும்ப்பா அவங்களோட ட்ராமா, நீ வந்துட்டு அவ கூட சேர்ந்து இருக்கணும் தான் நான் என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நான் யார் கூட வேணாலும் சேர்ந்துருப்பேன், அதையே நீ பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் அதனால தான் டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னேன், பட் இதுக்கப்புறம் உன்ட்ட இது எனக்கு பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம சாங்கை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறப்பே அவளுக்கு அங்கே வந்துட்டு மயக்கமாயிருது. அவன் வேமா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம சாங்கை காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். பட் வந்துட்டு தொடர்ந்து கால் பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோயின் ஃபோனை வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கா போல். அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பெட்டில் சேர்த்துருக்கும் போது நாங்கள் சாங்கிட்ட என்னோட பேபி நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நல்லா தான் இருக்காங்க, நான் வந்துட்டு இதை போய் உன் ஹஸ்பண்டை சொல்கிறேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீ எதுவும் சொல்லாத, அவனுக்கு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனே தெரியாது, நாங்கள் 2 பேருமே டைவர்ஸ் வாங்க போகிறோம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஜியாங் ஷாக்காகி போயிட்டு நீ உண்மையிலே வந்துட்டு டைவர்ஸ் வாங்க போகிறையா, நீ வந்துட்டு இதை யோசிச்சு நல்லா தான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி அங்கே கேட்டுட்ருக்கான். பிறகு இங்கே நம்ம சாங்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க இப்படி எங்கே நீ தெரியல பாஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து போயிட்டுருக்கும் போது அங்கே நர்ஸுங்க பேசுகிறாங்க ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காப்பா, அங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட இல்லை வேறு ஒரு பையனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவர் கையிலையுமே அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னதுமே அவன் இந்த இதை கேட்டுட்டு வேகமாக போயிட்டாங்க நர்ஸ்ட்ட கேட்டுட்டாங்க வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பார்க்க வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இது என்னோட பேபியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை கேட்குறதுக்காக தான் நீ வந்தையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோவமாயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஜியாங்க்கு கோவமாயிட்டு அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கவே தகுதி இல்லாதவன், நீ எதுக்காக வந்துட்டு அவட்ட பேசிட்டு இருக்கா, மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொன்னதுமே நான் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நீ யார் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இப்படியே சண்டை வந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே வயிறு எல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பலை, நான் தான் ஆல்ரெடி உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நான் ஜியாங்க்குமே கோவமாயிட்டல, உன்னால் பாதுகாக்கவே முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீ ஹஸ்பண்டுன்னு இருந்துட்டுருக்க, உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ யார் எங்களுக்கு நடுவில் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு சண்டை வந்துட்டுருக்கு. நீ வந்துட்டு என்ன வேணாலும் பேச, ஆனால் வந்துட்டு நீ இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்டான். பிறகு அந்த ஏமியை மீட் பண்ணுறதுக்காக ஃபூ வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வருடான். அவன் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் போல். அங்கே நம்ம அங்கே ஏமி நான் வந்துட்டு 3 டேஸில் உங்களுக்கு வேலை இல்லாதே ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு சொன்ன வேலையை மட்டும் பண்ணு, தேவையில்லாமல் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க கால் பண்ணிகிட்ருக்கா மீட் பண்ண வர சொல்லி, நான் என்ன டாக்டரா ஓயாமல் எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் நான் மேலே மாடியில் தான் இருக்கேன், ஃபைனலாக நான் சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு என்னை மீட் பண்ண விரும்பலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் பயந்து போயிட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கான். பிறகு நியூஸ் பார்த்தா ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு, இந்த ஏமி கூட சேர்ந்து அவனுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணுறது சொல்லி, இவனை எவ்வளோ சொல்லியுமே திருந்த மாட்டானே அப்படின்ற சொல்லிட்டு கவலை ஆகிட்டுருக்கு. அவள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனி வீடு எல்லாத்தையுமே நாசமாக்கிடுவா, அவளை மாதிரி ஒரு பர்சன் இந்த வீட்டு மருமகள் ஆகக்கூடாதுன்னு தானே நான் தவிச்சிட்டு இருக்கேன் அவங்க அம்மா கவலைப்படுறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும், அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு லிவரை டொனேட் பண்ணியுமே வந்துட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவர் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, அவர் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்கு கொடுத்தேன், பட் என் பையனால் அது வந்துட்டு என்னால் நடக்காமல் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடியில் போய் பார்த்தாங்க சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு எங்கள் மாட்டிட்டுருக்கா, என்ன வேலை பண்ணிட்டுருக்கா, நீ கீழே இறங்கி வான்னு சொன்னதுமே அது உண்மையிலே என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையா, என்ன லவ் பண்ணுறீங்க இல்லை, அவன் மட்டும் நடுவில் வரலைன்னா நீங்கள் என்ன தானே மேரேஜ் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் அவளோட பின்னாடி போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அவளோட அப்பா பார்த்தா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, என் பையனை பற்றி நியூஸ் என்ன போயிட்டுருக்கோ எனக்கு அதை பற்றி தெரியாது, வீட்டு மருமக டியான் தான், நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க, நான் வந்துட்டு அவளுக்கு 20% சேல்ஸை வந்துட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு தான் இருக்கா.
பிறகு ஹீரோயின் மேலே இந்த ட்ராமாலாம் போய் பார்த்துட்டு அங்கே பிடிச்சவளை கீழே இழுத்து விட்டா. சும்மா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நடிச்சிட்டே இருக்கிறது, விழுக போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இதே பொழப்பா போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது மேமா வந்துட்டு அங்கே காலை பிடிச்சிக்கிட்டு அவள் கெஞ்சிரா, ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் என்னோட அப்பா ஃபைனலாக எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, அவர் தான் என்னோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு இப்போ போய் நான் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு அங்கே ரூம்க்கு வந்ததுமே நீ என்ன அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண போறியான்னு சொன்னதும் இல்லை இதுக்கப்புறம் நான் இந்த ஆஃபீஸில் இருக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா, பட் என்னால் இந்த ஸ்டூடியோவை வந்துட்டு விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயின் அதுக்கு யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு டிசார்ஜ் வாங்கிட்டு அவங்க வந்து கிளம்பும்போது அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு, எனக்குமே ஒரு பேபி கேர்ள் பிறந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நம்ம போய் சாப்பிடலாமான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் கூட சேர்ந்து கிளம்புனதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ஜெலஸ் ஆகி போயிட்டு என்னோட ஒய்ஃப் வேறு ஒருத்தன் கூட போயிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே போகிறாங்க. போய் அங்கே வந்துட்டு டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா. இவனுமே அதே டிஷ் அங்கே ஆர்டர் பண்ணுறான். பட் அந்த ஃபுட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீரோயின் யாரும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் கிடையாது, நீயா வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனால் இவனும் பின்னாடியே போக பார்த்ததோ சார் நீங்கள் பில்லே பே பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே கார்டு எடுத்து கொடுத்துட்டு வேமா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். அவன் வாங்குவோம் அங்கே கூட அசிஸ்டன்ட்மே இருக்காங்க. ஏன்னா பாஸ் வந்துட்டு ஒய்ஃப் எது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே அவன் லவ் பண்ணுறானா எல்லான்னு தெரியாது, பட் வந்துட்டு நம்மளோட வேலையை நம்ம பக்காவாக ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏமியை பிடிச்சவங்க உள்ளே இழுத்துட்டு வந்து தள்ளினதுமே நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, நான் எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுமா, என்கிட்ட இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஸ்டாரா நீயா, நீ வந்துட்டு இதெல்லாமே பண்ணது அவனோட அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தானே, ஒன்னால தான் அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு கார் ஆக்சிடென்ட்டுமே ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் ரொம்பவே நோஸ் ஆயிடுறான். ஆனால் இதை பண்ண இது எல்லாமே நான் உன்னால தானே பண்ணேன்னு சொன்னதுமே இதை போய் நீ வெளியே சொன்னால் யார் நம்புவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் காதில் வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் சொல்கிறான். அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு அங்கே நம்ம சாங்க்ட அவங்க அசிஸ்டன்ட் அவள் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு அங்கே அனுப்பி விடுறாங்க. அவங்களோட சேர்ந்து இருக்கிற பர்சன் வந்துட்டு யாருன்னு அவனுக்கு தெரியலை. அந்த ஏமி மட்டும் அங்கே வந்து கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பிறகு நம்ம ஹீரோயின் நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு இன்னுமே வந்துட்டு டைவர்ஸ் ஆகலை, நீ அதுக்குள்ளே வேறு ஒரு பர்சன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காது அப்படின்ற சொன்னதுமே அதை பற்றி நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேச தேவை கிடையாது, நீ பேசாமல் வந்துட்டு டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதும் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. எந்த சர்டிஃபிகேட்டை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னதுமே உடனே பேச்சை மாற்றி அந்த சர்டிஃபிகேட்டில் சில மிஸ்டேக் இருக்குது, அதை போய் திருத்திக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறோன்னு சொன்னதும் அப்போ அவங்க அப்பா நீ கூட சேர்ந்து வா பேசன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டுருக்காரு. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா, அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு தானே உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சேன், நீ இப்படிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அவங்க அம்மாவுமே நீ இதை பற்றி கவலைப்படாதம்மா, நாங்கள் உனக்கு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே அவர்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் தான் அவரோட ஒய்ஃப்னு தெரியாமல் நிறைய மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் எப்பயுமே ஒரு எம்ப்ளாயி தான், அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா பர்சன். அதுக்கப்புறம் எல்லாருமே மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம சாங் அவள் வேணுக்குனே என்னை இக்னோர் பண்ணிட்டு பேசாமல் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட்டிங்கில் வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவோ போல். அவள் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க வரும்போது அங்கே அவன் போய் எங்கள் கையை பிடிச்சிக்கிறான். இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு உங்கள் பவரை யூஸ் பண்ணி என்னோட பொசிஷன்லேருந்து என்னை தூக்கிட்டு இவ்வளோ போடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு நாங்கள் என்ன அதுக்கு பண்ண முடியும், எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவர் டிசைட் பண்ணியிருப்பாரு, நீங்கள் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போயிடலான்னு சொல்லும்போது இவ எல்லாருபாடியுமே என்கிட்ட வந்துட்டு சாரி கேட்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டோம். சாரி தானே கேட்டால் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்டதுமே அங்கே வெளியுமே அவன் வந்துட்டு நீ அவட்ட சாரி கேட்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளில் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி ஆகணும், இவங்களை விட்டால் இதை விட பெஸ்ட்டான ஒரு பர்சன் வந்துட்டு இதுக்கு சூட்டபிள் ஆக மாட்டாங்க, நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் பொறுத்து போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே நீ சாப்பிடவே இல்லை, நான் வந்து உனக்காக ஃபுட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னோட எம்ப்ளாயி தான், நீ இப்படிலாம் என்கிட்ட கருணை காட்டணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் ஒரு பாஸ் வந்துட்டு எம்ப்ளாய்க்கு வந்துட்டு கருணை காட்டுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கேட்காம கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டேவும் எனக்கு என்ன பிடிக்குன்னு கூட தெரியல, இது ஏமிக்கு தான் பிடிக்கும், இது மேங்கோக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. அப்போ போகும்போது இதுக்கப்புறம் ஒர்க் விஷயமா மட்டும் பேசினா போதும், வேறு எதுவும் பர்சனலாக
நீ என்கிட்ட வந்து பேச வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அவன் அசிஸ்டன்ட் அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ஒன்னாலதான் எனக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒழுங்கா வாங்கிட்டு வர்றியா, கட்டின பொண்டாடிக்கு என்ன பிடிக்குன்றது கூட எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணுறான். அந்த நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்துட்டு இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க போல். அப்போ அங்கே வந்துட்டு எல்லாமே ரெடி தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் அதில் வந்து டைமண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா, அதை காணும், லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமண்டையுமே வந்துட்டு எடுத்து அங்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, நீங்கள் போட்டு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஜியாட்ட சொல்லிட்டு அப்போ வெளியே போகிறா. பட் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா ட்ரெஸ் மட்டும் தான் கிடக்குது. ஜியா வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போங்க நம்ம ஹீரோயினை நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே மாடல் ஆவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் 3 மந்த் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு கரெக்டாக சூட்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மழப்பாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு. கடைசியில் பார்த்தா அங்கே ஸ்டேஜில் வந்துட்டு அங்கே மாஸ்க்கை போட்டுட்டு அந்த ஏமி நான் தான் ஜியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறா. ஸோ இவங்களுமே எதுவுமே பேசலை, பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடலாம் சரிதான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அமைதியாக இருக்காங்க. நம்ம சாங்க்ட் வந்துட்டு சில விஷயங்கள் கேட்கணும் பர்சனலாக அப்படின்ற சொன்னதுமே சரி நீங்களுமே வந்துட்டு இதை லான்ச் பண்ணிவிட்டு இதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு பிடிக்கலனாலும் பேசாமல் போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்க பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அங்கே கொஸ்டின் கேட்டதும் என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாகி போயிடுது. கீழே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கும் அவங்க பிரதருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட வேலை தான் இது எல்லாமே, அவங்க தான் ஏமியை வர வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அசிங்கப்படுத்தணும்னு. இன்னைக்கு லான்ச் ஆகவும் ஆகாது, இது அவனோட ரெப்புடேஷனுமே கெட்டு போய் எல்லாமே இழுத்து மூட்டிக்கும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நீங்களும் அவங்களுமே சேர்ந்து எவ்வளோ க்ளோஸ்ன்றதை பார்த்துடலாம், ஒரு கேம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்துட்டு இவங்க 2 பேர் தான் சேர்ந்து நூலை வந்துட்டு வாயில் பிடிச்சிட்டு பக்கத்தில் க்ளோஸாக போகிற மாதிரி கேம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதே கேமை நம்ம ஹீரோயினையும் அவளையுமே பண்ண சொன்னதுமே 2 பேருக்குமே அது முடியலை. பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு க்ளோஸாக இருக்காங்கன்னு. கிடையாது அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோயின் கோவமாகி போயிட்டு அங்கே மாஸ்கை ரிமூவ் பண்ணி விட்டா. நீ வெக்கமே இல்லாமல் இப்போ ஜியாவோட பொசிஷனை எதுக்காக எடுத்துட்டு இருக்க அப்படின்ற சட்டி கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவ எப்பயுமே திருந்த மாட்டாளா, எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு அடுத்தவங்களோட பொசிஷனை தான் எடுத்துக்குவாளா, அப்போ மிஸ்ட்ரெஸ்ஸாக ட்ரை பண்ணால் இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் அவரும் தான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம், என்கிட்ட எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்கா. அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நான் கடைசியில் உங்களுக்கு வந்துட்டு மிஸ்ட்ரெஸ் ஆகிட்டேனா, நடுவில் வந்து மேரேஜ் பண்ணிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டாவே இவ சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது நீ நம்புன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட பேசினதும் வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்ருக்கா. எனக்கு தான் இந்த அசிங்கத்தை பற்றி தெரியுமே அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவன் கோவமாகி போயிட்டு இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, சும்மா ஃபேக்காக தான் இருந்துட்டுருக்காங்க, அவர் உண்மையிலே என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கு. டோட்டலாக வந்துட்டு எல்லாமே கிளாப்ஸ் ஆயிடுச்சு, நம்ம நினச்ச மாதிரி சாதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் அப்போ பார்த்தா அப்படியா எங்களுக்குள்ள வந்து எந்த க்ளோஸ்னஸ் இல்லையா, அப்புறம் எப்படி நான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்ட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஜியாங்மே என்கிட்ட வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது அவரோட பேபி தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை காமிச்சதும் அங்கே ரிப்போர்ட் எல்லாமே காமிச்சதுமே இது கண்டிப்பாக உண்மையாக இருக்க சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக இவனோட குழந்தையாக தான் இருக்குன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அவன் போட்டு அடிச்சிடுறான். மேக்கப்பை வந்துட்டு அழகாக போட்டுட்டு வர்றதுக்குமே ஏகப்பட்ட ட்ரிக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குப்பான்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கே மார்க் மாதிரி வந்துட்டு ஏதோ வந்து பண்ணிட்டு வந்திருக்கா அடிப்பட்ட மாதிரி, இவங்கெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு அதையுமே வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்களா ஃபேக்காக எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க சரியான ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வளர்ச்சி கட்டி அவளங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க என்ன இதெல்லாம் சொல்லிட்டு. அங்கே அவனை பார்த்து அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ எல்லாத்தையும் விசாரிச்சா, அவள் ப்ரெக்னென்ட்ன்றதை நீ எப்படி விசாரிக்காமல் விட்டேன்னு சொன்னதும் பாஸ் இவ்வளோ விசாரிச்சேன் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலையே பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறான். வெளியே வந்துட்டு நம்ம ஜியாங்கிட்ட அவங்க தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகாமல் இருந்தால் இந்த குடும்பத்தில் நீ வந்துட்டு அடாப்ட் பண்ணி போயிருக்கவும் மாட்டேன், நீ அவனை மேரேஜுமே பண்ணியிருக்க மாட்டேன், நீ இப்படி நிம்மதியாகவுமே இருந்திருக்கலாமேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சாங்குமே வந்துடுறான். இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நம்ம போகலாமான்னு சொன்னதும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நம்ம ஜியாங் சொன்னதுமே இப்போ டைம் கிடையாது பேசுகிறதுக்கு, இவள் வந்து இப்போயுமே என்னோட ஒய்ஃப் தான், அவளுக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்குற ஐடியா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஜியா வந்துடுறா. ஜியா பார்த்தா அவங்க ஃபுல்லாக ட்ரங்க் ஆகி போயிருக்கா, அவளை அங்கே கடத்திட்டு போய் ஏதோ பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே கால் வந்துடுது இப்படி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. போய் பார்த்தா அவரோட லிவரில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, இன்னுமே அவர் இன்னுமே வந்துட்டு
ஒரு 2-3 மந்த்ஸ் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா கெஞ்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீ வந்துட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு போயிடாதம்மா, அவன் வந்துட்டு ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் நீ வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம சாங்மே நான் வந்துட்டு அவளை டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஃபூவாங்க அங்கே பார்க்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா கோவமாய் போயிட்டு, எதுக்காக நீ இப்போ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு பார்க்க வந்ததில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு, உண்மையிலே வந்துட்டு சிஸ்டர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், உனக்கு வந்துட்டு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப்பாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், அது என்னோட ஒய்ஃப், நீங்கள் பார்த்து பேசுங்க பிரதர் அப்படின்ற சொன்னதுமே, பட் ரொம்ப நாளைக்கு அது கிடையாது, உன் கையை விட்டவங்க கூடி சீக்கிரம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ரொம்ப கோவமாய் போயிடுது. மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க, அதை சப்மிட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபைலை காணும். அதுக்கப்புறம் தான் புரியுது, அந்த ஏமி தான் அன்றைக்கி வந்தாலே உள்ள அவள் தான் திருடிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே திணறி போயிருக்கும்போது ஸ்லிப்பாகி 2 பேருமே விழுந்துடுறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் வந்ததும் பிடிச்சவ தள்ளி விட்டுறா. ஐயோ கடவுளே, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ட்ராமா பண்ணதுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு வெளியே பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு பாஸ் அப்படின்ற சொன்னதுமே வெளியே போய் பார்த்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குது, யார் வந்துட்டு அடுத்த பொறுப்பை ஏற்றுக்கிறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நீங்கள் வந்துட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் உடம்பு முடியாமல் தானே இருக்காரு, கூடி சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்ற சொன்னதும், கன்சீவாக இருக்க பட் வயிற்றில் இருக்க குழந்தை பொண்ணு ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியும், அடுத்த ஹையர் எப்படி வரும்னு நாங்கள் கண்டமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அப்போங்க நம்ம ஃபூவாங்குமே வந்துடுறான். நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு இங்கே பிரசிடெண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், அப்போங்க நம்ம சாங் நீ வந்து ஆல்ரெடி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்க, இவங்களை காசு கொடுத்து இப்போ விலைக்கு வாங்கிட்ட அதானே அப்படின்றத சொன்னதுமே, உன்னை பொசிஷன்லேருந்து எடுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறான். சரி ஓகே, யார் வந்துட்டு இப்போ நம்ம ஃபூவாங் வந்துட்டு பிரசிடெண்ட் ஆகணுமோ கையை தூக்குங்கன்னு சொன்னால் சிலர் மட்டும்தான் கை தூக்குறாங்க, யாருமே கையை தூக்காமல் இருக்கவுமே. அப்போ அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிருது, நீ இன்னுமே வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாவம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, உங்கள்கிட்ட எந்த ஒரு பர்சனும் இல்லை, எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டேன், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்துட்டு அதில் வின் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், கூடி சீக்கிரம் லான்ச் பண்ணும்போது நீங்கள் அசிங்கப்பட்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் கவலையாயிட்டு இருக்கும்போது, ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறான். அவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வாவ் நான் நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டுருக்கு, எல்லாமே எனக்கு கூடிய சீக்கிரம் சொந்தமாயிரும்னு சொன்னதும், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ஏன்னா அதிகமான ஆளுங்க இல்லை, எல்லாருமே வந்துட்டு கம்பெனியை விட்டு ஜாப்பை விட்டு அவனாவே எங்கள் போக வச்சுட்ருக்கான் போல். ஸோ ஹெல்ப் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. யாரடா போய் பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே நம்ம ஜியாவையும் ஜியாங்கையும் தான். இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்திருக்கதை பார்த்துட்டு, என்னப்பா டைவர்ஸ் பண்ணலை என்னன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும், வாய முடிட்டு பேசாமர் அப்படின்றது அவன் சொல்கிறான். இப்போ என்ன வந்துட்டு உன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, நான் எப்போ இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போ இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என் கூட சுற்றிட்டு என் உயிரை போட்டு வாங்குறான்னு சொன்னதும் ரொம்பவே கோமாயிட்டு, ஹாஸ்பிட்டலில் இவன் கொண்டு போய் சேர்த்ததே என்னோட பாடியை பார்க்கணுன்றதுக்காக தானே, க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் இவன் தான் என் பாடியை ஃபுல்லாக பார்த்துருக்கான், அப்புறம் யார் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் உங்கள் ஹெல்ப்பை கேட்டு தான் நான் வந்திருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மாடலாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னது நானான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிறான். இப்போ அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்த்தாங்க மாடலாக வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சுட்ருக்காங்க. இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டாங்க நம்ம சாங் கேட்டதுமே, அவன் வந்துட்டு ஒரு பெரிய செலிப்ரிட்டி, இவனுமே என்டர்டெயின்மெண்ட்டோட ஓனரோட பையன், ஸோ ஃபேமஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு 200 மில்லியனுக்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிது. அவங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிடுது. அப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அவள் காஃபி எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கா. எனக்கு இல்லைன்னு சொன்னதுமே, நீ என்ன வச்சுருக்கியா அது எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும், அப்போ ஜியாங்க் அங்கே வயிற்றுச்சாயி போயிட்டு எனக்கு இந்த காஃபியே வேணாம்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். என்கிட்ட இந்த மாதிரி 200 மில்லியனுக்கு வந்துட்டு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்குன்னு சொன்னதுமே, பறக்கட்டும் மொத்தமாக வந்துட்டு ரெக்கையை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பார்ட்டிக்குமே கிளம்பும்போது, என்னப்பா உங்கள் மாடலே வரல போல் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அப்போ அங்கே நாம் ஹீரோயின் அங்கே ஜியாங் எல்லாருமே சேர்ந்து வந்துடுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே, முக்கியமாக வந்துட்டு நாங்கள் தானே வரணும்,
எங்களால் தானே இவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்க பேசிட்டு அவனை அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே கூடி சீக்கிரம் வந்துட்டு எல்லாமே தலைகீழாக மாறிடும்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஏழை விடுறதுக்குமே அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஏழை விடும்போது அங்கே அசிஸ்டண்ட்டை ஏதாச்சும் வாய்க்கு வந்தபடி நீ கேட்காத பேசாமல் உட்காரு அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே கேட்க போகிறான். வந்ததுமே ஃபஸ்ட் எடுத்தவொடனே பெட்டை கட்டிடுறான். பேசாமல் இருக்க மாட்டேடான்னு சொல்லிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் இதுலையுமே 100 மில்லியன் கட்டினதுமே கோவமாய் போயிட்டு அடிச்சுட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி வேலை பண்ணி தொலைகிற, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. மற்றவங்க வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு, இது ரொம்பவே வந்து ஃபேமஸானது அப்படின்றத சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஜியாங் இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நான் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறான். அங்கே அவனுமே இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்துட்டு உனக்காக வாங்கி கொடுத்துறேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை டைவர்ஸ் பண்ணாதான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கோவமாயிட்டுருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணால் பார்த்தா அங்கே நம்ம ஏமி தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே கையை காலெல்லாம் கட்டி போய் நிற்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் பயந்து போயிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு அங்கே அரண்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஐயோ என்னாச்சு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது உடம்புல, அதனால் மயக்கமாயிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்பாங்க அவன் இப்படிலாம் வந்துட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொன்னதும் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டுமே இருக்காங்கன்னு சொன்னதுமே இவன் வந்து இத்தனை நாளாக யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தா, அவன் கூட தானே, அப்போ ப்ரெக்னென்ட் யார் ஆக்கியிருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் நம்ம சாங் நான் இப்போ வரைக்கும் அவ்வளோ டச்சே பண்ணதில்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஃபூவேங்கோட அம்மா வந்துட்டு கோவப்பட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. எதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அம்மா இதெல்லாமே உங்களுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நானும் அவருமே பிரிஞ்சது நாங்கள் விருப்பப்பட்டு தான் பிரிஞ்சோம், ஆனால் நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு காசுக்காக இப்படி மோசமானவனா மாறினேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இது எல்லாமே ஃபேக்கானது அப்படின்றத சொன்னதுமே ஒரு மெய்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஆமாம் மெய்டுக்கு வந்து தெரியாது, பட் ஒரிஜினல் ஏன் வீட்டில் தானே இருக்குது, என் பையன் தானே கொண்டு வந்து வச்சான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க சில பேர் புள்ளி பண்ணப்பாங்க நம்ம சாங் அவங்க அசிஸ்டன்ட் தான் காப்பாற்றி இருந்திருக்காங்க. அது மூலமாக அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட இவனை பற்றின விஷயங்கள்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எப்போ பண்ணேன்னு சொன்னதும் சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்கள் சொல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபூவேங் அம்மா நான் இதெல்லாம் உங்களுக்காக தானே பண்ணுறேன், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, காசு பணம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பவர் எல்லாமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொன்னதும் ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நான் அதனால் நீ இப்படி ஆகி போயிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் தான்டா உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதும் அம்மா நீங்கள் ஏன் இப்படி புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு இருக்கான். அப்போ அந்த ஏமிக்கு முழிப்பு வந்ததுமே அவள் வேமா அங்கே அரண்டு போயிடுறா. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சாங்கிட்ட ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி உங்கள் அப்பாவை வந்துட்டு கொலை பண்ணதே அவன் தான், என்னை வந்துட்டு ஆக்சிடென்ட்டே அவன் தான் பண்ண வச்சான்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நீ என் மேலே பழிய போட்டேன்னா நம்பிடுவாங்களா, ஏன் உன்னோட அந்த கள்ளக்காதனுக்கு உதவி பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் வாயை மூடிட்டு பேசாமரு, நீ என்னை மிரட்டி இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ண வச்ச அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணான், பட் வந்துட்டு உள்டாவாதில்லை இவளோட அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாருன்னு சொன்னதும் அப்போ நீ தான் இந்த இதை பண்ணியான்னு சொன்னதுமே இவனால தான் பண்ணேன், இவன் தான் என்னை மிரட்டுனா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வயிறு பெயின் ஆகிட்டு அவன் மயக்கமாயிடுறா. இந்த நியூஸை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே தலை சுற்றி மயக்கமாயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவள் கண்ணை முடிச்சதுமே என் பேபி நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேபி நல்லா இருக்கு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஏமி எங்கன்னு சொன்னதுமே அவள் ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் எங்கே போனான்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்து அவங்க கால் பண்ணிவிட்டு அவன் அங்கே வர சொல்கிறான். அவனுமே இங்கே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்காக நீ என்னை விட்டுற மாட்டேல, என்னை லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவன் கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க விலைக்கு போ அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஸ்கூலில் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தோம் அதே லெவலுக்கு தான் நான் இப்போயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே மீட் பண்ணதையுமே ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்றதையுமே காமிக்கிறாங்க. நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இவதுக்காக இங்கே வந்துட்டு இருக்கா, நீ இவ்வளோ வந்துட்டு டைவர்ஸ் பண்ணலையா இன்னொன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நீ பேச்சு உண்மையை சொல்லு, எங்கள் அப்பா வந்துட்டு எதுக்காக இங்கே என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்துட்டு நீ ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு கேட்டதுமே அவங்க ஒரு பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உங்கள் அப்பாவை வந்துட்டு எப்படி கொண்டாங்க தெரியுமா, அதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு ஏன்ட்டே இருக்குது தெரியுமான்னு சொல்கிறா.
எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கள் வந்துட்டு விருப்பப்பட்டு போகிற இடம் அடிக்கடி எதுவோ, எங்கே கூட்டிகிட்டு போவியோ அங்கே தான் அப்படின்ட்டு சொன்னதுமே, லைப்ரரியிலையுமே போய் செக் பண்ணி பார்த்தா, அதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. அதை வச்சு எங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அவனை ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது, நீ என்ன பண்ண போறன்னு சொன்னதுமே, பண்ண வேண்டியது தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவனை பார்த்தா நல்லா ஃபுல்லாக அங்கே ட்ரங்க் ஆகி போயிருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் வராரு. சரி பாஸ் வாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ அந்த ஏமி வந்துட்டு அங்கே கத்தி எடுத்துட்டு அவனை குத்தி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவன் உள்டாவை அங்கே கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்துடுறாங்க. நீ பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சுன்னு சொன்னதும், அப்போ அங்கே இவ வந்துட்டு என்ன ஏமாத்திருக்கா, அப்புறம் எப்படி வந்துட்டு இவ்வளோ உயிரோட விட முடியும்னு சொன்னதுமே, அங்கே அந்த ஏமி சொல்கிறா, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணது மட்டும்தான் நான் பண்ண பாவம், இதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவன் சொன்னான்னு சொல்லி தான் உன்கிட்ட வந்து நான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே உன் பாய் ஃப்ரெண்டா, நீ வந்துட்டு கன்சீவ் அவன்கிட்ட வாங்கிட்டு வருவ, ஆனால் நீ வந்துட்டு இப்போ ஏன் மேலே பழிய போடுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சு அவனுக்கு. நீ என்னை ஏமாத்துவியான்னு சொல்லிட்டு கழுத்தை கருத்து அங்கே கொலையுமே பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம சாங் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ என்ன வேலை பண்ணிட்ட, அது வந்துட்டு வயிற்றில் இருக்கிறது உன்னோட பேபி தான் சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே, அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அங்கே வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, ஏன் மேலே இருக்க பாசத்தினால பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியா, இதுக்கு காரணமே நான் தான், நான் அவர் கூட சேர்ந்து இப்படி வந்துட்டு இருந்துக்கவே கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவனையுமே அங்கே வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒருவேளை ஏமியை பற்றியான உண்மைகள் எதுவுமே தெரியாமல் இருந்து அவள் வந்துட்டு நல்லவனே நீ எல்லாம் சாகிற லெவலுக்கு நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த வார்த்தையை நீ சொல்லியிருப்பியா? இல்லை இல்லை, அப்புறம் எப்படி நான் உன் கூட சேர்ந்திருக்க முடியும், எனக்கு வந்துட்டு உன் கூட இருக்க விருப்பம் இல்லை, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டேவே அங்கே போய் வந்துட்டு டைவர்ஸுமே வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. அப்போ உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னதுமே, எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். டைவர்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு நீ கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருந்திருக்கான் போல். ஸோ அதே மாதிரி அங்கே ஓகேன்னு சொல்லும்போது அங்கே ஜியாங் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். இப்போ எதுக்காகப்பா நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இப்பயுமே வந்துட்டு என்னை விடாமல் துரத்துறேன்னு சொன்னதும், போப்போ அதுக்கு தானே நீ இருக்க அப்படின்ற சைட் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, அவன் என்னடா ஏன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே போக பார்க்குறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வாங்கமே அவன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான். அவனுக்குமே ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. வீட்டில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தானே அப்படின்ற சைட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வயிறில் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க பேபி டெலிவரி ஆகிற டைம் வந்துருச்சு போல். அங்கே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அம்மா என்ன இவ்வளோ டைம் ஆயிட்டுருக்குன்னு சொன்னதுமே, அதெல்லாம் டைம் ஆக தான் செய்யும்னு சொல்கிறப்ப அங்கே ஃபைனலாக வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அங்கே தூக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறாங்க பேபிகள் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் க்ளீன் எல்லாமே பண்ணிட்டுருக்கோமே, இதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் அமைதியாகிடுறா. குழந்தைக்குமே பேம்பஸ் எல்லாமே போட்டு விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின், பரவாயில்லையே பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறது கூட பிடிக்குமோ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நீ வந்துட்டு எதுக்காக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னோட பிரசிடென்ட் கிடையாது, நீ வந்துட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக இப்படிலாம் பேசுவேன்னு சொன்னதும் அந்த வாய்ஸ் வந்துட்டு கேட்டுருது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை, உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தேன், நான் வந்துட்டு இங்கேருந்து போயிடுறேன், ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து உங்கள் கூட சேர்ந்து நான் குழந்தைய பார்க்குறதுக்கெலாம் வருவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே முடியாமல் போயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து எங்களோட அம்மாவுமே அங்கே வந்துட்டு நடந்து எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அங்கே சாரி கேட்குறாங்க. அவரையுமே மீட் பண்ணதுமே அவருக்குமே ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டமாயிட்டு அவர் இறந்துமே போயிடுறாரு. ஸோ எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு போயிருக்கா, எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும், கண்ட்ரோலில் வந்துட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு எல்லாருமே அங்கே பிரசிடென்ட்டோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றதை நான் எப்பயுமே வெளியே சொல்ல மாட்டேனே சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா. அவள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்பாங்க, சார் நீங்கள் என்ன அவங்கள ரீமேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், மேரேஜ்ன்றது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தானே, அது வந்துட்டு இல்லாமல் அவ கூட சேர்ந்து ஹாப்பியாக நான் வந்துட்டு அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவளுக்கு அதில் விருப்பம் இல்லைன்றப்ப நான் அவளை போய் தொந்தரவு பண்ண விரும்பலை, நான் இப்படியே அவள் கூட சேர்ந்து ஹாப்பியாகவே இருக்கேன் ஒரே வீட்டில் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.